தெய்வ் அற்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை. ஒரு சித்த சன்மார்க்கி முதலில் உள் நிலைத்தல் வேண்டும். சுவாமி சரவணானந்தா. விஞ்ஞானம் ஈராக பெற்ற வியத்தகு புலனின்ப வாழ்வு ஒருபுறம், மெஞ்ஞான ஒடுக்கத்தால் கடவுள் நிலை ஐக்கியமடைவதற்காக வகுக்கப்பட்ட அறநிலை வாழ்வு ஒருபுறமாக இன்று உலகில் சூழ்ந்துள்ளது. இவைகளில் ஒருபுறம் சென்றால் மறுபுறத் அனுபவம் உண்டாகாது. ஒன்றை விட்டு ஒன்றை பற்றி நடந்தாலும் உலக வாழ்வில் பரப்புவது சிறந்த முடிவாகாது. இருவையினும் கண்ட முடிவுகளுமே பூரணமானவை அன்று என்று இன்று சுத்த சன்மார்க்கத்தில் கண்டுகொள்கின்றோம். இதனால் இவற்றில் எதனையும் லட்சியமாய் பற்றுதல் கூடாது. எனின் இரண்டையும் விடுவதாக அர்த்தம் அல்ல. ஏனெனில் இன்றைய உலகில் வாழுகின்ற நாம் பழமையிலிருந்துதான் அறிவையும் அனுபவத்தையும் பெற்று அவற்றின் சத்தான பொருள்களை ஏற்று நடுவு நிலையில் வாழ வேண்டியுள்ளோம். அறநெறி சாரத்தையும் புறநெறியின் உபகாரத்தையும் இணைத்து கொண்டு பொது நெறியாக ஆக்கி கொண்டு வாழலாம். இதற்கு முதலில் அகநெறியில் பற்று கொண்டு பழகி உள்ளொன்றி விடல் வேண்டும். உள்ளொன்றி விட வேண்டுமே அன்றி உள்ளொடுங்கி விட வேண்டும் என்பது அல்ல. அப்படி உள்ளொன்றி நின்று புலனின்ப பற்று ஒழித்து புறவுலக வாழ்க்கை நடத்துவதற்கு இன்றியமையாதது இன்றைய உலகின்ற துணை பொருளுடன் கொண்டு வாழ வேண்டி உள்ளோம். இப்படி வாழ்ந்தால் இருபுறத்திலிருந்தும் கிடைத்த பொருள்களின் நற்பயனை அடைந்த அவைகளின் குற்றமும் குறையும் நீக்கி நிறைவாழ்வு பெறுவோம். இது உண்மை. மேற்படி அகமுதலாக கொண்டு வாழ ஆரம்பித்தால்தான் மனோகரணம் ஒடுங்கி புலனின்ப வாழ்வில் இச்சை செல்லாது நிராசையோடும் பரோபகார உள்ளத்தோடும் வேண்டுதல் வேண்டாமையற்று நன்முயற்சியினால் வருபொருள் கொண்டு உலகில் அமைதியான இன்ப வாழ்வு நடத்தலாகும். இப்படிக்கின்றி இப்பொழுது இருக்கின்றது போல் விரி மன புறநிலையில் உழன்று கொண்டே புறநெச்சியை விடாது அகநிலையை அடைய முயன்றால் அது கூடாது. புற உலகத்தில் இன்று காமம், வெகுளி, மயக்கம், தயவின்மை ஆகிய தீமைகள் நிரம்பி அளவுக்கு மீறிய மக்கள் பெருக்கம், சண்டை சச்சரவு, நற்பயனெல்லா பேர் உழைப்பு, துவேஷம், கொடுமை முதலியன எங்கெங்கும் சூழ்ந்துள்ளன. இவைகளை அடக்குவதற்கு தீவிர முயற்சியும் பொருத்தமான முறையும் வேண்டுமே அல்லாது இந்த புறமே இருந்து கொண்டு வெறும் பேச்சும் பிரச்சாரங்களும் சட்ட திட்டங்களும் மருந்துகளும் கருத்தடை கருவி சாதனங்களும் விஞ்ஞான இயந்திரங்களும் கலைக்கூடங்களும் ஆலய பீடங்களும் மற்றும் பலவும் துணை கொண்டு உலக வாழ்வு முறையை அமைதியான இன்ப நிலைக்கு ஏற்றிவிட முடியாது. இந்த முறையான புறநிலை வாழ்வுதான் உலகின் எவ்வாகத்தும் என்று காண்கின்றோம். இதனால் விளைகின்ற பயனைத்தான் இன்று ஒவ்வொரு நாளும் கண்முன் கண்டு கொண்டிருக்கின்றோமே. மனித மனம் மாற வேண்டும், வாழ்க்கை முறை மாற வேண்டும், உலகில் அமைதியும் சமாதானம் நிலவ வேண்டும்,